மதிவாணன் ஐயா, நீங்கள் சொல்லுங்கள், இப்போ இந்த நிலையை எப்படி யூகிக்கிறீங்க? அதாவது மதிமுக இன்றைக்கு பொதுக்குழுவில் அதிகாரப்பூர்வமாக அறிவிச்சிருக்காங்க. சரி, திமுக கூட்டணியிலிருந்து விலகிறோன்னு சொல்லிட்டு. ஆமாம். அதே போல் தாவேக்காவுக்கு உள்ளாட்சி தேர்தலில் அப்புறம் இந்த 6 இடைத்தேர்தல்களில் நாங்கள் ஆதரிப்போம் அப்படின்னு அறிவிச்சிருக்காங்க. ஆனால் தேர்தல் வரும்போது தான் கூட்டணியை பற்றி பேசுவோம்னு சொல்லியிருக்காங்க. பட் இது ஒன்றும் புதிய செய்தி இல்லைங்க. தேர்தல் முடிவுகளுக்கு பிறகு ஒவ்வொன்றாக கூட்டணி கட்சிகள் திமுக அணியிலிருந்து வெளியேறுவதை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். அதுக்கு காரணம் என்னென்னா, திமுக அணி தோற்று போய்விட்டது என்பது மட்டுமல்ல, அது தன்னுடைய கொள்கைகளை சமரசம் செய்து கொண்டு பாஜக அமித்ஷா வழிகாட்டலை ஏற்று அவர்கள் கடுமையாக விமர்சித்த அதிமுக எடப்பாடி பழனிசாமியை முதல்வராக்குவதற்கு முயன்றார்கள் என்பதுதான் இந்த கூட்டணி கட்சிகள்லாம் வெளியே வருவதற்கு காரணம். அதான் மூல காரணம். அதாவது விஜய் ஆட்சிக்கு வருவதை எப்பாடுபட்டாவது தடுக்க வேண்டும். ஆக திராவிட கட்சிகள் ஆட்சி என்று சொல்லிக்கொண்டு அதிமுக திமுக கடந்த ஒரு பல ஆண்டுகளாக மாறி மாறி ஆட்சி செய்து அந்த நிலைமை இப்போது மாறுகிறதே என்ற ஒரு அச்சத்தில் அதிமுக ஆட்சி, திமுக வெளியிலிருந்து ஆதரவு, அதற்கு திமுக கூட்டணி கட்சிகள்லாம் உதவ வேண்டும் என்று கேட்டதில்தான் கருத்து வேறுபாடு வந்தது. ஒவ்வொன்றா வெளியே வந்தது. இதுதான் அடிப்படையான காரணம். அடிப்படையான காரணம் இதுதான். அதாவது இப்போ சிபிஎம் கட்சியின் அதிமுகவுக்கு ஆதரவு கொடுத்தா ரெண்டுமே ஒன்று தானே. அப்புறம் எங்க பாஜக எங்க வருது? ஒரு சீட்டு தானே பாஜக இருக்கு. பாஜக இதை ஒருங்கிணைச்சது. அதனால தான் ஆளுநர் 6 நாளாக இழுத்தாருங்க. நார்மலாக நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆளுநர் ரோல் ரொம்ப லிமிட்டடுங்க. ஒரு அங்க அசம்பிளி வந்ததுன்னா கண்டிப்பாக அவர் செய்ய வேண்டியது யார் லார்ஜஸ்ட் சிங்கிள் பார்ட்டின்னு பார்க்கணும். அப்படி இல்லைன்னா ப்ரீபோல் அலையன்ஸ் எது இருக்குதுன்னு பார்க்கணும். இங்கே தமிழ்நாட்டில் ரொம்ப கிளியர். ப்ரீபோல் அலையன்ஸ் ஏடிஎம்கே வச்சுருக்கு, டிஎம்கே வச்சுருக்கு. ஆனால் யாருக்கும் 60 தாண்டலை, 40 தாண்டலை. அப்போ தனியாக நின்ன தாவேக்கா தான் 108 தொகுதிகளில் ஜெயிச்சிருக்கு. அப்போ ஸ்டேட்டாகவே அவங்களுக்கு தான் ஒரு முதல் வாய்ப்பை கொடுத்துருக்கணும். ஆனால் 5 நாள் இழுத்தார். என்ன காரணம் சொன்னார்னா, 118 என்கிட்ட காட்டுங்க, உங்கள் ஆதரவை காட்டு. அது அவர் வேலையே இல்லை. அவர் ஃப்ளோரில் தான் அதை டெஸ்ட் பண்ணணும். ஆனால் அதே ஆளுநர் ஒரு 2 நாள் கழித்து இந்தியா டுடேக்கு நேரில் பேட்டி கொடுக்கும்போது சொல்கிறாரு, நாளைக்கு திமுக அதிமுகவும் 118 பேர் ஆதரவு என்கிட்ட காட்டினாங்கன்னா நான் அவங்கள கூப்பிட்றதுக்கு தயங்க மாட்டேன்றாரு. இது எங்கேருந்து வருது? அப்போ ஒன்றிய அரசினுடைய வழிகாட்டலில் திமுகவும் அதிமுகவும் ஒன்று சேர்ந்து ஆட்சி அமைக்கலான்ற முயற்சி எடுக்கப்பட்டது. ஆனால் அது ஏன் நடக்கலைன்னா, கூட்டணி கட்சிகள்லாம் சேர்ந்தா தான் 118 வருது. திமுகவும் அதிமுகவும் மட்டும் சேர்ந்தா 118 வரல. ஆகவே கூட்டணி கட்சிகளுடைய உதவியை ஸ்டாலின் அவர்கள் கேட்டார். அங்கே தான் சிக்கல் வந்துடுச்சுங்க. மார்க்சிஸ்ட்லாம் வெளியே வந்துட்டாங்க. ஜீவா பேசுறது நான் ஒன்று கேட்டுறேன், அதையும் சேர்த்து சொல்லிட்டோம். அதாவது அவர் ஜீவா சொன்னார் போல் குதிரை பேரம் நடந்திருக்கிறதா அவரே சொல்லிட்டார், வைகோ வேணார். வைகோ அதை சொல்லவே இல்லை. பத்திரிகையாளர்கள் கேள்வி பதில் கேட்கும்போது அவங்க சொன்னப்போ அவர் திருப்பி என்ன சொன்னார்னா, நாங்கள் எங்கள் எம்எல்ஏக்கள் ராஜினாமா பண்ணிட்டு திரும்ப தேர்தலில் நிற்கணுன்றது குதிரை பேரம்னா, இப்போ எங்கள் கட்சி எம்எல்ஏ திமுகவில் சேர்த்துக்கினாங்களே அது என்ன யானை பேரமான்னு கேட்டார். ஸோ திமுகவில் சேர்ந்தால் அது ஒன்றும் பேரம் இல்லை, வேற கட்சியில் போனால் தான் குதிரை பேரம் யானை பேரெல்லாம் கிடையாது, குதிரை பேரம் தான். இல்லை, அவர் சொன்னதை சொன்னார். அது என்ன இப்போ எங்கள் கட்சி எம்எல்ஏவை திமுகவில் சேர்த்துக்கிறாங்களே அது என்ன யானை பேரமான்னு கேட்டார் செய்தியாளர்களிடம். ஒரே குழப்பமாக இருக்கு. மதிவாணன், ரொம்ப உள்வாங்கி நீங்கள் சொல்லணும், பதில் சொல்லுங்கள். பொலிட்டிக்கல் சூசைட். அதாவது கண்ணன் சார் பேசுனதில் 100% நான் உடன்படுறேன். திமுக 1967 அப்புறம் ஐயா மதிவாணன், இப்போ சில விஷயங்களை கண்ணன் சார் அவர்கள் ரொம்ப ஆழமாக அவர் சொன்னதில் நான் முழுமையாக உடன்படுறேன். ஏன்னா எப்படி உடன்படுறீங்க? அதாவது திமுக தனிமையில் இனிமை காண முடியாதுங்க. தனியாக அவங்க இதுவரையில் ஒரு தேர்தலில் கூட போட்டியிட்டு நின்று வெற்றி பெற்றதில்லை. அவங்க வெற்றி பெற்ற எல்லா தேர்தல்களிலுமே ஒரு 6 முறை அவர்கள் ஆட்சி அமைத்திருக்கிறார்கள். கூட்டணி கட்சிகள் உதவியோடு ஒத்துழைப்போடு தான்
அவங்க ஆட்சி அமைச்சிருக்காங்க. அதனால் இன்றைக்கு வந்து பிரசவ வைராக்கம் போல் அந்த திருமண விழாவில் ராஜாவோ அல்லது மற்றவர்களோ பேசுகிறத மு.க. ஸ்டாலின் வந்து பரிசீலிப்புன்ற லெவலுக்கு போனதே எனக்கு என்னவோ அது தவறுன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா எல்லாருக்கும் தெரியும், தனியாக நின்னா நிச்சயமாக ஓட்டு வாங்குவாங்க, ஒரு 20-22% ஓட்டை வாங்கலாம், ஆனால் வெற்றி பெற முடியாது. ஆகவே என்னை பொறுத்தவரையில் திமுக கூட்டணி வைக்கும். அது கூட்டணி வைக்க மாட்டேன்னு இப்போ சொல்கிறாங்க, கண்டிப்பாக கூட்டணி வைப்பாங்க. யாரோட வைப்பாங்கன்னா அதிமுகவோடு கூட்டணி வைப்பார்கள். அதில் ஒன்றும் தப்பு இல்லை. திராவிட கட்சிகள் பங்காளிகள். இது வந்து ரொம்ப ஒரு வித்தியாசமாக பார்க்காதா? இயற்கைக்கு விரோதமான விஷயமாக பேசுகிறார்களே. எங்க திமுகவின் அமைப்பிச்ச ஆர்.எஸ். பாரதியே சொல்றாரு. என்ன சொல்றாரு? கம்யூனிஸ்ட் கட்சிகள் வந்து 2 பேர் தனித்தனியா இருந்தாலும் ஆனா ஒரே கூட்டணியில் இருக்கீங்க. அதே மாதிரி வந்து நாங்க பங்காளிகள் தான், திராவிட கட்சிகள். நாங்க ஒன்னா சேர்ந்தா என்ன ப்ராப்ளம், என்ன பஞ்சமா பாதகமான்றாரு. நானும் கூட என்ன நினைக்கிறேன்னா, இன்றைய தேதியில அதிமுக திமுக ரெண்டுமே எதிர்கட்சிகள். ஆமா, அந்த எதிர்கட்சிகளிடையே ஒரு ஒற்றுமை வருவது, கூட்டணி வருவது தவறு இல்லை. ஆனா 4ஆம் தேதி முயற்சி பண்ணாங்க பாருங்க. திமுக ஆளுங்கட்சியா இருக்கையில் அதிமுக எதிர்கட்சி அதை அகற்ற போராடுகையில் தேர்தல் முடிவு வர்ற அன்னைக்கு 2 பேரும் ஒன்னா சேரலான்னு பிளான் பண்ணாங்க பாருங்க. அதுதான் ரொம்ப தப்பான விஷயம். மதிவானன்ட்ட ஒரு கேள்வி. பழனிசாமியுடைய முடிவு ஸ்டாலினுடைய முடிவு அல்ல. இயற்கையில் தொண்டர்கள் அதிமுகவினர் சேர்ந்து விட்டால் வாக்களிப்பார்களா? ஒரு கேள்வி வரும். இந்த முடிவு வந்து பழனிசாமியோ ஸ்டாலினோ எடுப்பதல்ல. அதிமுகவின் தொண்டர்கள் 60 வருஷமாக 55 ஆண்டுகளாக திமுக எதிர்ப்பிலே வளர்ந்துருக்கோம். வாக்களிப்பார்களா? சாத்தியப்படுமா? கண்டிப்பா வாக்களிக்கிறதுல சிக்கல் இருக்குல்ல. ஏன்னா சும்மா ஒரு அட்டெம்ப்ட் தான் பண்ணார் பழனிசாமி திமுக ஆதரவோடு ஆட்சி அமைக்கிறதுக்கு இந்த 2026 மே மாதம் 5ஆம் தேதி. ஆனால் அந்த கட்சியை 2ஆக உடைஞ்சது பார்த்தீங்கல்ல. 25 எம்எல்ஏ இந்த பக்கம் எஸ்பி வேலுமணி, அவர்கிட்ட 22 தான் இருந்தாங்க. அவங்க சொன்னது என்ன, சிவி சண்முகம் யாராக இருந்தாலும் நீங்கள் சரியாக சொன்ன மாதிரி 55 வருஷமாக தீய சக்தி முக்கிய எதிரின்னு சொல்லிட்டு இருந்த ஆள்கிட்ட நீங்கள் எப்படி போயிட்டு ஆட்சி அதிகாரத்துக்கு அவங்க கையில் நீங்கள் ஒத்துழைப்புகள் அவங்க உதவியை கேட்கலாம்? அதான் போன் ஆஃப் கன்டென்ஷன். அந்த கட்சி இன்னைக்கு மிகப்பெரிய சரிவை சந்திப்பதற்கு எடப்பாடி அவர்களுடைய பேராசையும் சந்தர்ப்பவாத அரசியலும் தான் காரணமானதுங்க. அதே போல் நான் இன்னொரு இதில் கூட சொன்னேன், திமுக அதிமுக கூட்டணி வைக்கிற வாய்ப்பு இருக்குது. அப்போ 2+2 4 கிடையாது, அரித்மெட்டிக் கிடையாது. திமுகவில் இருக்கிற ரேபிட்லி ஆன்டி ஏடிஎம்கே ஃபோர்ஸஸ், அதிமுகவில் இருக்கிற ரேபிட்லி டிஎம்கே எதிர்ப்பாளர்கள், இவங்கெல்லாம் அதில் இருக்க மாட்டாங்க, வெளியே போயிடுவாங்க. எங்கேயோ போவாங்க. எங்கே போகணும்னு சொல்ல முடியாது. இப்போ எங்கே போவாங்கன்னு நான் சொல்ல முடியும். ஏன்னா சொல்ல முடியும். ஏன் சொல்கிறேன்னா, இப்போ தாவேகா என்பது 2.5 வருஷ கட்சி. அது இந்த தேர்தலில் திமுகவை அகற்ற வேண்டும், திமுக தான் என்னுடைய முதல் எதிரின்லாம் சொல்லிட்டு களத்தில் வந்தது. அப்போ அதிமுக என்ன பண்ணுச்சு? அதிமுகவுக்கும் திமுகவுக்கும் தான் தேர்தல் களத்திலே போட்டின்னு அவங்க சொல்லிட்டு இருந்தாங்க. அவங்க நோக்கமும் திமுகவை அதிகாரத்திலேருந்து அகற்றி அதிமுகவை ஆட்சியில் அமர்த்தணும் தான் அதிமுக முயன்றது. இப்போ 2 பேர் நோக்கமும் எதுனா திமுகவை ஆட்சியிலேருந்து அகற்றுறது. ஆனால் அதில் அதிமுக முயற்சி வெற்றி பெறவில்லை. ஆனால் தாவேகாவுடைய முயற்சி வெற்றி பெற்று விட்டது. அப்போ அதிமுக நம்மால் செய்ய முடியாததை ஒரு சிறியவன் வந்து செய்து விட்டானே என்று அவனை பார்த்து தாவேகாவை நட்பு சக்தியாக பார்க்கணுமா, பகை சக்தியாக பார்க்கணுமா? நான் நினைக்கிறேன் அதிமுகவில் இருக்கிற நிர்வாகிகள், அடிமட்ட தொண்டர்கள்லாம் தாவேகாவை நட்பு சக்தியாக பார்க்கிறார்கள். நம்மளால் முடியாததை ஒருத்தன் முடிச்சிட்டானே, அவன் நமக்கு நண்பன் நினைக்கிறான். ஆனால் எடப்பாடி முதலமைச்சர் பதவியில் உட்காரணுன்றதுக்காக தீவிர எதிரியாக இருந்த திமுகவை நட்பு சக்தியாக பார்த்தார். இந்த கான்ட்ரடிக்ஷனால தான் இன்றைக்கி வந்து அந்த கட்சி தேங்காய் போல் செதறிட்டு இருக்கு. அநேகமாக அடுத்த சில மாதங்களில் ஆதவர்ஜுனா சொல்கிறது உண்மையாகுமா தெரியாது, மெஜாரிட்டி ஆஃப் தி ஏடிஎம்கே கேடர்ஸ், மிடில் லெவல் லீடர்ஸ், 3 முறை எம்எல்ஏ இருந்த கடம்பூர் ராஜுலேருந்து எல்லாரும் போகிறாங்களே, அதனால் அந்த கட்சி கரைந்து போகக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. நண்பர் ஜீவசகாப்தன் பேசும்போது நீங்கள் மிக சரியாக குறுக்கிட்டீங்க.
அவருடைய நோக்கமெல்லாம் வந்து தாவேக்கா வந்து பாஜக ஆதரவு நிலையில் இருக்குது, அவங்கள எதிர்க்க மாட்டாங்கன்னு ஒரு சித்தரிக்கிறதுக்காக பேசிகிட்டு இருந்தார். நீங்கள் ரொம்ப சரியாக சொன்னீங்க, நான் அதை வந்து உறுதிப்படுத்த விரும்புகிறேன். சொல்லுங்கள். அதாவது வந்து கவர்மெண்ட் டு கவர்மெண்ட் ரிலேஷன்ஷிப்பு வேற, கட்சி டு கட்சியுடைய உறவு என்பது வேற. அதை ரொம்ப தெளிவாக சொல்லிட்டார் அவர். அதாவது மத்திய அரசு மாநில அரசு ரெண்டுக்கும் இடையே ஒரு இணக்கமான உறவு. ஐயா கண்ணன் சார் கூட சொன்னார் எம்ஜிஆர் 2.0ன்னு. எம்ஜிஆர் அதை தான் செய்தார். அதாவது தேவையில்லாமல் இங்கே இந்த மைனாரிட்டிகள் ஓட்டை வாங்குவதற்கும் பாஜக எதிர்ப்பை அதை வந்து என்கேஷ் பண்ணுவதற்கும் இந்த தேர்தல் ஆதாயத்துக்காகவே தேவையில்லாமல் சண்டை போட்டுக்கிட்டு, உதாரணத்துக்கு 4 வருஷம் நிதி ஆயோக் கூட்டத்துக்கே போகல திரு ஸ்டாலின் அவர்கள் முதலமைச்சராக இருக்கும்போது முதல் 4 வருஷம். ஏன்னு கேட்டால் காணொலி வேற போடுவார். ஏன் போகவில்லை என்பதற்கு தமிழ்நாடு வஞ்சிக்கப்படுகிறது, வரி வருவாயில் நமக்கு பங்கீடு இல்லைன்னு. ஆனால் 5வது வருஷம் ஏன் போனார்? எல்லாம் சரியாயிடுச்சா? இன்று வரையில் சரியாகலை. அதே மாற்றாந்தாய் மனப்பான்மையோடு தான் மத்திய அரசு தமிழ்நாட்டை பார்க்கிறது. அப்போ அவங்களுக்கு தேவைன்னா உடனே ஓடி போயிட்டாங்க. அன்றைக்கி டாஸ்மாக் ரெய்டு நடந்தது, இடி. அப்போ அதுலேருந்து சிக்கல் வருவதை தடுப்பதற்காக உடனே நிதி ஆயோக் போனார். அதுபோல் இன்றைக்கி வந்து இல்லாமல் எப்போதுமே மத்திய அரசோடு இணக்கமாக, அதுவும் மாநில உரிமைகளை விட்டு கொடுக்காமல், தமிழ்நாட்டு நலன்களுக்கு குந்தகம் ஏற்படாமல், அதையும் தெளிவாக திரு விஜய் சொல்கிறார். 2வது ஒரே ஒரு பாயிண்ட் என்னென்னா, கூட்டணி இல்லாமல் அவங்க நாடாளுமன்ற தேர்தலை சந்திக்கவே முடியாது 2021 திமுக. ஏன்னா அதை தான் சொல்ல வரேன். இப்போ ஹூ இஸ் யுவர் பிரைம் மினிஸ்டர் கேண்டிடேட்ன்ற கேள்விக்கு அவங்க பதில் சொல்லி ஆகணும். போன முறை ராகுல் காந்தியை சொல்லிட்டாங்க. பாஜக இவர் பேர்னா நம்ம முன்னாள் தலை அண்ணாமலை மோடியை சொல்லிட்டாரு. எடப்பாடியால் சொல்ல முடியல. அதனால தான் படுதோல்வி அடைந்தார். 11% அங்கே இருந்தது தான். ஆமாம். அதனால் இன்னைக்கு திமுக உள்ளாட்சி தேர்தல் வரையும் கூட அப்படி உழப்பலாம். ஆனால் நாடாளுமன்ற தேர்தல் போது தே மஸ்ட் டிக்ளேர் அன் அலையன்ஸ். இல்லைன்னா காணாமல் போயிடுவாங்க. மஸ்ட் டிக்ளேர்னா அவங்க கூட இருக்காங்களே, நான் தான் அலையன்ஸ் டிக்ளேர் பண்ணியிருக்கேன், இவ்வளோ பேர் இருக்காங்கன்னு இப்போ சொல்லியிருக்கேன்ல. 60 இயக்கங்கள் இருக்கிறதா ராஜா சொன்னார்.